வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 50 நாட்கள் இலவச பயிற்சி பொதுத்தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பொதுத்தொழில் பார்க்கக்கூடிய அசல் வினாத்தால் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற விஏஓ தேர்வுக்கான 2016 நடைபெற்ற விஏஓ தேர்வுக்கான அந்த அசல் வினாத்தால் தான் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க உள்ள வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பொருள் கொடுத்துருக்காங்க? காத்திருந்து ஏமாந்து போவது. இந்த காத்திருந்து ஏமாந்து போவது என்ற பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமை கீழே கொடுக்கப்பட்ட 4 தெரிவில் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, முதல் மலைமுகம் காண பயிர் போல. அப்ப மலைமுகம் காண பயிர் போல, அந்த பயிர் வாட்டம் வாடிய நிலையில இருக்கும். அடுத்து இலவு காத்த கிளி போல. அது இலவு காத்த கிளி போல என்பதுதான் காத்திருந்து ஏமாந்து போவது. இதுதான் சரியான விடை. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த உண்மையை பாருங்க. அனல் இடைப்பட்ட புழு போல. அனல்னா தீ, நெருப்பு, நெருப்பில் விழுந்த புழு போல, அனலில் விழுந்த புழு போல, அனல் இடைப்பட்ட புழு போல. இதுதான் தவிப்பு, துன்பம். தவிப்பு, துன்பம் இதெல்லாம் வேதனை. அனல் இடைப்பட்ட புழு போல. கிணற்று தவளை போல என்பது என்னது? அறியாமை. கிணற்று தவளை போல என்பது அறியாமை. மலைமுக காணா பயிர் போல வாடல். இலவு காத்த கிளி போல ஏமாற்று. காத்திருந்து ஏமாறுவது. ஓகே. அடுத்து, தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லினுடைய வேர் சொல்லை கண்டுபிடி. தீண்டிற்று என்பது ஒரு வினைமுற்று. அந்த வினைமுற்றினுடைய வேர் சொல் என்னது? தீண்டு. தீண்டு என்பது என்னது? வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்போதுமே ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். ஓகே. அடுத்து, 2 அடி முதல் 12 அடி வரை வரக்கூடிய பாவகை என்ன? 2 அடி முதல் 12 அடி வரை வரக்கூடிய பாவகை வெண்பா. செப்பல் ஓசை பெற்று வரக்கூடிய பா வெண்பா. 2 அடி முதல் 12 அடி வரை வரக்கூடிய பாவகை. இந்த வெண்பா எத்தனை வகைப்படும் கேட்டோம்னா, வெண்பா 6 வகைப்படும் அப்படிங்கிற பழைய புக்கில் இருக்கு. வெண்பா 5 வகைப்படும் அப்படிங்கிறது இப்போ புதிய சமச்சீர் கல்வி புக்கில் இருக்கு. இப்போ என்னடா வேணும்? குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பாக்குரோட வெண்பா. அவ்வளோதான். ஆசிரியர் எத்தனை அடி இருக்குன்னா, குறைந்தது 3 அடி முதல் அந்த பாடக்கூடிய அந்த கவிஞனுடைய அந்த கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு எத்தனை அடிகள் வரையும் வரலாம். குறைந்தது 3 அடி. கலிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியில் கொண்ட 4 சீரியல் கொண்ட அளவடியாக வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வஞ்சிப்பாவும் 3 அடி முதல் கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு அமையும். இப்போ 2 அடி முதல் 12 அடி வரை கொண்ட பாவகை வெண்பா. அடுத்து, வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். அந்த வாட்ஸ்அப்பை வந்து டேஸ் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. யாரு? முனைவர் ராஜேந்திரன். என்ன பேர் வச்சிருக்காங்க? வாட்ஸ்அப் கட்சவி அஞ்சல். வாட்ஸ்அப்புக்கு இன்னொரு பேர் கொடுக்கு புலனம். இன்னொரு என்னது? கட்சவி அஞ்சல் அப்படின்னு மொழிபெயர்த்துறாரு ராஜேந்திரன். அடுத்து, ஒற்றளபடை. இந்த ஒற்றளபடையில் அளவெடுக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கையை கேட்கிறாங்க. பொதுவாக ஒற்றளபடையில் அளவெடுக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 போட்டுக்கலாம். ஆனால் என்ன கேட்குறாங்க? மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அப்போ என்னது ஆன்சர்? ஆப்ஷன் 10. இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெய்யெழுத்துக்கள்லாம் ஒற்றளபடையில் அளவெடுக்கும் அப்படின்னா, ஞன, நமன. அதே போல இடையினத்தில் இந்த இடையினர் அகரம் சிறப்பு அகரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கள் மொத்தம் 10 மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும். ஒரு ஆயுத எழுத்து மொத்தம் 11 எழுத்து. மொத்த எழுத்துக்களும் 11. ஆனால் மெய்யெழுத்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன? அது விடை 10 தான். அளவெடுக்காத எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா 8. ஓகேங்களா? அடுத்து, சரியான விடையை தேர்வு செய்ய பாருங்க. 4 இயல் இசை நாடகம் முதலான முத்தமிழை வளர்த்த வேண்டும். இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்த வேண்டும். இயல் இசை நாடகம் முதலிய முத்தமிழை வளர்த்த வேண்டும். இயல் இசை நாடகம் போன்ற முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. எது சரியானது? ஆப்ஷன் பி தான். இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்த வேண்டும் என்பதுதான் சரியான விடை. அடுத்து, கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூம்பு. கூம்பு என்பது டேஸ் பெயர். கூம்பு என்பது ஒரு பண்பு பெயர் தான். என்ன பண்பு? அளவா, சுவை, வடிவமா, நிறமா? என்னது? கூம்பு என்பது ஒரு வடிவ பண்பு பெயராகும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து, ஆற்றுவார். ஆற்றுவார் என்பதை அசைவிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. எப்பவுமே அசை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். நேரசை, நேரசை, நிறையசை.
ஒரு குறில் தரித்து வந்தாலும் இல்லை ஒரு நெடில் தரித்து வந்தாலும் அது நேரசை. அது பக்கத்துல மெய் வந்தாலும் அது நேரசை தான். இரண்டு குறில்கள் இணைந்து வந்தாலும் இரண்டு குறில் பக்கத்துல மெய்யெழுத்து வந்தாலும் அது நிறையசை. குறில் நெடில் இணைந்து வந்தாலும் குறில் நெடில் பக்கத்துல மெய் வந்தாலும் அது நிறையசை. அப்ப இங்க ஆற்றோர் அப்படி அசை பிரித்து பார்க்கலாம். இங்க எது சரியா வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெடில் ஒரு குறில், இது என்ன அசை? நேரசை. அடுத்து ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு மெய், இது நிறையசை. ஓகேங்களா? அப்ப எது சரி? ஆப்ஷன் மீது அசை கரெக்டாக சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து குற்றியல் உகரம் அல்லாத சொற்கள். குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். குற்றியல் உகரம் இறுதியில் பார்த்தீங்கன்னா வல்லின உயிர்மை குறியில் இருக்கு. குசுடு துபுர் இருந்தால் அது குற்றியல் உகரம். அதனுடைய அடிப்படையில் 6 வகையாக குற்றியல் உகரத்தை பிரிக்கிறாங்க. உயிர் தொடர், ஆயுதத் தொடர், நெடில் தொடர், வன் தொடர், மென்தொடர், இடைத்தொடர். ஓகேங்களா? இப்போ இந்த சுக்கு என்பது வன் தொடர் குற்றியல் உகரம், சார்பு என்பது இடைத்தொடர் குற்றியல் உகரம், அரசு என்பது உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்ப ஒன்று இந்த என்பது என்ன பார்த்தீங்கன்னா அது குற்றியல் உகரம். ஓகேங்களா? குறி ஒழிக்கல. அப்ப சுக்கு சார்பு அரசு தான் குற்றியல் உகரம். ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. பொருட்களுடைய வகைகள் எண்ணிக்கை எவ்வளவு? பொருட்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருட்கோள், ஒளிமாற்று பொருட்கோள், கூற்றுவீர் பொருட்கோள், நிரல்நிறை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், கொண்டுகூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கள். மொத்தம் பொருட்கோள் 8 வகைப்படும். அடுத்து அன்னபூரணி. அன்னபூரணி என்ற புதினத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. அன்னபூரணி என்ற புதினத்துடைய ஆசிரியர்னா சரியான விடை ஆப்ஷன் டி கா சச்சிதானந்தன். அன்னபூரணி. அதே போல நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தேன், ஆனந்தத்தேன், யாழ்ப்பாண காப்பியம் அல்லது யாழ்ப்பாண காவியம், தமிழ் பசி, கா சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று முழங்கியவர் இலங்கை தமிழ் கவிஞர், இலங்கை தமிழர் கா சச்சிதானந்தன். அடுத்து பொறுத்துக. தமிழ் இயக்கம் என்ற நூலுடைய ஆசிரியர் தமிழ் இயக்கம் தமிழச்சியின் கத்தியாரு பாரதிதாசன். சீட்டுகவி யாருடைய படைப்பு? பாரதியாருடைய படைப்பு. சேக்கிலார் பிள்ளை தமிழுடைய ஆசிரியர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சுலாமணியின் ஆசிரியர் தோலாமொழி தேவர். ஆப்ஷன் சி தான் அது சரியான விடை. மீண்டும் நூல் ஆசிரியர். பெரிய புராணத்தை இயற்றிய ஆசிரியர் யாரு? சேக்கிலார். ராமாயணம் கம்பர், சீராபுராணம் உமரப்புலவர், சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து வீரகாவியம். வீரகாவியம் என்ற படைப்பினுடைய ஆசிரியர் முடியரசன். இயேசு காவியம் யாரு? கண்ணதாசன். வீரகாவியம் முடியரசன், இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் யாருன்னா காமராஜன். ஓகே, ஆப்ஷன் ஏ தான். வீரகாவியம் முடியரசன், இயேசு காவியம் கண்ணதாசன், ஒளிப்பறவை யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் யாரு? காமராஜ். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து ஏ கிட்னனாருக்கு. ஏ கிட்னனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் யார்? ஏ கிட்னனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகத்தேவர். தமிழ் இலக்கணம் ஏ கிட்ன கற்பித்தவர் மாணிக்க வாசகத்தேவர். தமிழ் இலக்கியம் ஏ கிட்னருக்கு யார் கற்பித்தனா சங்கர நாராயணன். சங்கர நாராயணன்னா ஏ கிட்னனுடைய தந்தை. அவருடைய தாயோட பேரு தெய்வ நாயகி. தந்தையோட பேர் என்னது? சங்கர நாராயணன். தாய் தெய்வ நாயகி. அப்ப ஏ கிட்டனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் மாணிக்க வாசகத்தேவர். இலக்கியம் கற்பித்த ஆசிரியர் சங்கர நாராயணன், அவருடைய தந்தை. இந்த பிலவன ஜோதிடர் ஏதான் கத்துக்குவார்னா வடமொழியை. ஏ கிட்டனாருக்கு வடமொழியை கற்பித்தவர் யாரு? பிலவன ஜோதிடர். 3 இருக்கு. ஏ கிட்டனாருக்கு வடமொழியை கற்பித்தவர் பிலவன ஜோதிடர். தமிழ் இலக்கியங்களை கற்றுக் கொடுத்தவர் சங்கர நாராயணன். தமிழ் இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் மாணிக்க வாசகத்தேவர். ஓகே, ஏ கிட்டன பெற்றோர் யாரு? சங்கர நாராயணன், தெய்வநாயகி. அடுத்து சூடாமணி நிகண்டு. சூடாமணி நிகண்டு ஆசிரியர் மண்டல புருடன். கொஞ்சம் விரிவாக கொடுத்து வீர மண்டல புருடன் கொடுத்துருக்காங்க. சூடாமணி நிகண்டு. நிகண்டுகளை முதல் நூல் பழமையானது சேந்தன் திவாகரம் சொல்றாங்க. நிகண்டுகள் பழமையான சேந்தன் திவாகரம். சிறந்த சூடாமணி நிகண்டு ஆசிரியர் மண்டல புருடன். திவாகர முனிவரிடம் சேந்தன் திவாகரம். ஓகேங்களா? அங்கே உரிச்சொல் நிகண்டு. அடுத்து மொழிகளின் காட்சி சாலை இந்தியா. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யாருன்னா மொழியியல் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். மொழியியல் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம் என்ன சொல்றார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று வர்ணிக்கிறார். அடுத்து நூல் ஆசிரியர் பொறுத்துக. மூதுரை. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார்.
வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி யாரு? சிவப்பிரகாசர், துரைமங்கலம் சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். ஆப்ஷன் ஏதான அது விடை. மத்த விலாசம் எனும் நாடக நூலை இயற்றியவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். மத்த விலாசம் எனும் நாடக நூலை இயற்றியவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான் சரியான விடை. அடுத்து பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது? பாரதிதாசன் நூலில் பொருந்தாத நூல் எது கேட்குற பார்க்கலாம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இரண்டை விடு, இது எல்லாமே பாரதிதாசனுடைய படைப்புகள் தான். அப்போ பொருந்தாது கல்லோ காவியமோ. அப்போ கல்லோ காவியமோ யாருடைய படைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவா எழுதிய புதினம் தான். என்னது? டாக்டர் மூவாவுடைய புதினம் தான் கல்லோ காவியமோ. ஓகேங்களா? டாக்டர் மூவா. ஓகே, அதான் விடை. அடுத்து ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனை சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை எனும் பாடலடியில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கிறேன். சரியானுடைய என்னது? புறநானூறு தான் இடம்பெற்றுள்ளது. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனை சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை. இது புறநானூறுல இடம்பெற்ற ஒரு முக்கியமான பாடல் வரிகள். அடுத்து மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்கிறாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் தான் என்னது? மேற்கணக்கு நூல்கள். சங்க இலக்கியம், திணை இலக்கியம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டும் மேற்கணக்கு நூல்கள். பிறகு 15 கீழ்கணக்கு நூல்கள் வரும் அறநூல்கள் அது அதிகமாக இருக்கும். இப்போ மேற்கணக்கு நூல் என்பது சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டும். அடுத்து ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யார்? ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்து பறவைகள் இடமிட்டு இடம்பெயர்வதை டேஸ் என்று அழைப்பார் அப்படின்னா இடம்பெயர்தல், புலம்பெயர்தல், வலசை போதல், ஊர் விட்டு ஊர் செல். என்னன்னா வலசை போதல், இடம்பெயர்வு. பருவகாலமற்ற உணவுக்காக பறவை இடமிட்டு இடம்பெயர்வது வலசை போதல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து சிறுவஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துன்னு எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில புத்தகங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள்லாம் இருக்கு. சிறுவஞ்சம் மொத்தம் 100 வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சில புத்தகத்தில் இருக்கும். கடவுள் வாழ்த்து 97 வெண்பாக்கள் இடம்பெறுது அப்படிங்கிறது இருக்கு. இது 2-3 இது இருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு இது அனைத்துமே சரி அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 100 வெண்பாக்கள் அப்படிங்கிறது சில புக்கில் இருக்குது சிறுவஞ்ச மூலத்தில். ஓகேங்களா? ஆனால் இது அனைத்துமே சரிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? பெஸ்ட் ஆன்சர் ஒன்று இல்லாதனால அனைத்துமே சரி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அடுத்து நவ்வி. இந்த நவ்வி என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா நவ்வி என்ற சொல்லுக்கான பொருள் மான். அடுத்து தமிழில் காணக்கூடிய முதல் சித்தர் அல்லது ஆதி சித்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா திருமூலர். யாரு? திருமூலர். தமிழில் முதல் சித்தர், ஆதி சித்தர் யாரு? திருமூலர். திருப்புகழை பாடியவர் யாரு? அருணகிரிநாதர். சந்த கவி, லயக்கவி என்று அழைக்கப்படக்கூடியவர் அருணகிரிநாதர். அடுத்து பொறுத்துக ஒளி மரபு கேட்கிறாங்க. வண்டு என்ன செய்யும்? வண்டு முரலும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அலப்பும். இதெல்லாம் இந்த ஒளி மரபு சம்பந்தமானது. வண்டு முரலும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அலப்பும். அடுத்து தென்னாப்பிரிக்க நாட்டுல இந்தியருடைய நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யாரு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை பிறந்தது எங்கன்னா தென்னாப்பிரிக்கா தான். அவன் பெற்றோர் பிறந்ததுதான் தில்லையாடி. ஓகேங்களா? அப்போ தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியருடைய நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. காந்தியடிகள் கூட ஒரு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் எழுதியிருப்பார். என்றுமேருடைய புகழ் நிலைத்திருக்கும் என்று. அதே போல இந்தியன் ஒப்பனின் இதழையும் காந்தியடிகள் எழுதியிருக்காரு. நம்பிக்கைதான் வள்ளியம்மின் ஆயுதம் என்று எழுதியிருக்காரு. அடுத்து மணிமேகலை என்ற நூலில் பெருங்காப்பியத்தில் காணப்படக்கூடிய காதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா மொத்தம் 30 காதைகள் மணிமேகலை இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் 30 காதைகள். மணிமேகலை 30 காதைகள். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், நீலகேசி. என்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். அப்ப வளையாபதி மற்றும் 50 காப்பியம். அதான் என்னது? சரி, பொருந்தாத ஒன்று. அடுத்து செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பம் எனினே தப்புன பலவை என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஆசிரியர் யாரு? நக்கீரர். ஆசிரியர் நக்கீரர். எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல். அடுத்து தேவார மூவர் அல்லது மூவர் முதலி அல்லது மூவர் தேவாரம், மூவர் முதலி என்று அழைக்கப்படக்கூடிய யாரும் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர்,
திருநாவுக்கரசர், சுந்தரர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர். இவங்க தான் தேவார மூவர். திருஞான சம்பந்தர் 1, 2, 3 முதல் 3 திருமுறைகளை பாடியிருக்காரு. திருநாவுக்கரசர் 4, 5, 6 சைவ சமய திருமுறை பாடியிருக்காரு. 7வது திருமுறை பாடியவர் சுந்தரர். இந்த 7 சைவ சமய திருமுறைகளும் சேர்ந்து மூவர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 பேருக்கு பேரு மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து ஊக்கமுடையான் ஒடுக்கம். ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படின்னா, பின்வாங்கி நிற்கக்கூடிய ஆடு போன்றது ஊக்கமுடையான் ஒடுக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா திருக்குறள் தான். திருக்குறள் தான் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஞாலத்தின் மானப்பெரிது. ஞாலத்தின் மானப்பெரிது எது என்பது தகுந்த நேரத்தில் செய்யக்கூடிய உதவி. தகுந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய உதவிதான் ஞாலத்தின் மானப்பெரிது என்று அழைக்கப்படுகிறது. தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. அடுத்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று கலிங்கத்து பணியேற்றிய ஜெயங்கொண்டாரை புகழ்ந்த கவிஞர் யாரு அப்படின்னா பலபட்டடை சொக்கநாதன். ஓகேங்களா? பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் யாரு? பலபட்டடை சொக்கநாதர். உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகையினது கலிவெண்பா. தூது கலிவெண்பா தான். ஆனா தூது வெண்டலை விரைவிய கலிவெண்பா. உலா கலிவெண்பா. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிபை என்ற தொல்காப்பிய நூற்பாவினுடைய அடிப்படையில் தோன்றிய இலக்கிய சிற்றிலக்கியம் தான் உலா. பாடக்கூடிய பாவகை கலிவெண்பா. பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை கண்டுபிடி. பாருங்க, நீதான் என் எந்த சிநேகிதன் தூய தமிழா இல்ல. சந்தோஷித்தான் இல்ல. அடுத்து நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். இது கரெக்டா இருக்கு. அடுத்து அத்தியந்த சந்தோஷம். இதெல்லாம் என்னது சரியாக தூய தமிழ்ல இல்லை. அப்ப என்னது விடை? ஆப்ஷன் பி தான். நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பருப்பு உள்ளதா, அதாவது வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா. அதான் என்ன வினா? கொழல் வினா. கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினா, அது கொடை வினா. இங்கே கிடைப்பது பாம்போ கயிறு என்று ஐயப்படுவது ஐய வினா. ஒரு வேலையை செய்யுமாறு ஏவுவது அது ஏவல் வினா. பருப்பு உள்ளதா என்ன கேட்பது கொழல் வினா தான் சரி. அடுத்து அகரவரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. எது சரியாக வரும்? இப்போ பா வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. பா பா அந்த மாதிரி பா பா பை பௌ அவுதான் உங்களுக்கு கடைசியாக வரும். ஓகேங்களா? அவு கடைசியாக பதில் ஐ வந்துடு. பட்டு பாட்டு பையன் பௌவம். இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றை பொறுத்துக. வினைப்பயன் விளையும் காலை உயிர்களுக்கு. அடுத்து மக்கள் தேவர் பிரம்மன் நரகர் விலங்கு பேய் என்று. தீவினை என்பது. அடுத்து நல்வினை என்பது. இந்த நல்வினை என்பது அப்படின்னா என்னன்னா, பக்தி நீங்கி தானம் சீலம் தாங்குவது தான் இந்த நல்வினை. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன். தீவினை என்பது 10 வகை குற்றங்களுடைய பயன் தீவினை. மக்கள் தேவர் பிரம்மன் நரகர் விலங்கு பேய் என்பது அழகில் பல்லுயிர் 60 வினைப்பயன் விளையுங்கால உயிர்களுக்கு மனப்பேரினமும் கவலையும் ஆற்றும். ஆப்ஷன் பி தான் அது விடை. அடுத்து வருவையாகிய சின்னால் வாலா லாதல் நற்றிணை பாடலில் சின்னல் என்பது. அப்ப வருவையாகிய சின்னால் வாலா லாதல் என்பது எந்த நூல்? நற்றிணை. இதுல சின்னால் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, சின்னால் என்பது சில நாள் என்று பொருள்படும். ஆப்ஷன் ஏ. அடுத்து திணைக்கான உரிப்பொருளை சரியாக பொறுத்துக. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்திருக்காங்க. நமக்கு திணைகள் பாலையும் இடம்பெறும். குறிஞ்சி என்னது? புணர்தலும் புணர்தலும் நிமித்தமும். ஓகேங்களா? குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலைக்கு என்ன வரும்? பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அப்ப இதுக்கு விட ஆப்ஷன் பி தான். அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அப்ப குறிஞ்சி என்னது? புணர்தல். முல்லை இருத்தல். மருதம் ஊடல். நெய்தல் இரங்கல். பாலை பிரிதல். இது ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டோட வச்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்லணும்னா, கிராமப்புறம் சொல்லுவாங்க, புத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஊர்லேயே இருந்து கூட வளர்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான். அப்போ அந்த ஐவகை திணைக்குரிய உரிப்பொருளுக்கான அந்த ஷார்ட்கட் என்னது? புத்தி இருந்தால்
ஊர்ல இருந்து பிழைத்துக்கொள். அப்ப அது புணர்தல் நிமித்தமும் புத்தி, இருந்தால் இருத்தல், ஊடல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதலும், புத்தி இருந்தால் ஊர்ல இருந்து பிழைத்துக்கொள். இது ஐவகை திணைக்குரிய ஒளிபொருளுக்கான ஷார்ட்கட்டை படிச்சுட்டு எதுக்கான ஷார்ட்கட்டுன்னு தெரியாம போயிடக்கூடாது. அதே போல இந்த குறிஞ்சி திணை என்பது என்ன பார்த்தீங்கன்னா, தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணையக்கூடிய திணை தான் குறிஞ்சி திணை. தலைவனுடைய வருகைக்காக தலைவி காத்து இருத்தல். இருத்தல் என்பது முல்லை, காலகாலத்துக்கு உரியது முல்லை. தலைவனும் தலைவியும் உடலால் இணையக்கூடிய திணை மருதத்திணை. தலைவனுடைய வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருந்த தலைவி வராத காரணத்தால் அது வருந்துவது, இரங்கல் தெரிவிப்பது, அது இரங்கல் நெய்தல். ஒரு கட்டத்தில் தலைவனை விட்டு தலைவி பிரிவது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாவை. அவ்வளவுதான். ஓகே. அடுத்து ஐ என்னும் சொல்லுக்கான பொருள் என்ன? ஐ என்னும் சொல்லுக்கான பொருள் என்னன்னா தலைவன். கா என்பது என்னது? சோலை. அகர வரிசைப்படி சொற்களை சீர்வரிசை செய்க, சீர் செய்க. பாருங்க, சா வர்க்க முறையில் இருக்கு. இல்ல சா வர்க்கமில் எது வரும்? சா, 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 சி, சி. அப்ப என்ன அதுக்கிறது? ஐ, சை. ஐக்கு அப்புறம் தான் ஓ, ஓ, சோ. அப்ப என்ன சரியா வருது? ஆப்ஷன் பி தான். அடுத்து காய்கனி. காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டுபிடி. காய்கனி அப்படின்னாது காயும் கனியும் இடையிலும் இறுதி உம்மிகுதி மறைந்து வந்தனால இது என்னது? உண்மை தொகை. ஒருவேளை அது காயும் கனியும் வெளிப்படையாக உம்மிகுதி வந்ததுன்னா அது எண்ணுண்மை. 3 காலங்களும் பெயரச்சு மறைந்து வந்தால் அது வினைத்தொகை. உறுப்பு மறைந்து வந்தால் ஓமை தொகை. மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. ஆகியான பண்புறுப்புகள் மறைந்து வந்தால் என்னது? பண்பு தொகை தான். அடுத்து நாற்கரணம். நாற்கரணத்தை எப்படி சரியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 கூட்டல் கரணம். அது 4 கூட்டல் கரணம், அதான் நாற்கரணம். அடுத்து அளவில் சனம் உளமனைய குலம் நிறைந்த வளம் மருவும் தொடரில் அடிக்கோடிட்டு எழுத்துக்கள் குறிக்கும் துறை. அடிக்கோடிட்டு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீர்களுடைய அந்த 2வது எழுத்தில் அடிக்கோட்டு உள்ளது. அந்த சீர்களுடைய 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது என்னது? எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. முதற் சீர்களில் அது எதிர்ச்சொல்லாக இருந்தால் முரண். எதிர்ச்சீர்கள் அது எழுத்து ஓசை ஒரே மாதிரி அது ஏய்பு. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்டால் அது அறிவினா. இதை மாணவன் ஆசிரியர் கேட்டால் அறியாவினா. திருச்செந்திர் கலம்பகம். திருச்செந்திர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா ஈசான தேசிகர். திருச்செந்திர் கலம்பகம் என்ற சிற்றிலக்கிய நூலை இயற்றியவர் யாரு? ஈசான தேசிகர். அடுத்து அடைமொழி. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ராப்பி சேதுப்பிள்ளை. வசன் நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவி கல்யாண சுந்தரனார். தண்டமிழ் ஆசான் என்றும் சாத்த நன்னூல் புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சாத்தனார். அழைத்தவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் சி தான் விடை. பொறுத்து தொன்னூல் விளக்கம். ஆசிரியர் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய தொன்னூல் விளக்கத்துக்கான ஆசிரியர் வீரமாமுனிவர். நாலடியார் யாரு பாய்தா? சமண முனிவர் ஏற்றியது நாலடியார். அது திருவேங்கடத்து அந்தாதி யாருடையதான்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் அங்கு சிறப்பு திவ்ய கவி, தெய்வ கவிஞர், அழகிய மணவாளர் இயற்பெயர். மதுரை கலம்பகம் இயற்றியவர் யாரும் பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம் யாரு? குமரகுருபரர் தான். அப்ப தொன்னூல் விளக்கம் யாரு? வீரமாமுனிவர். நாலடியார் சமண முனிவர்கள். திருவேங்கடத்து அந்தாதியாரு பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். ஆப்ஷன் பி விடை. அடுத்து மீண்டும் ஒரு பொறுத்துக. புத்தகச்சாலை. புத்தகச்சாலை என்ற கவிதையினுடைய ஆசிரியர் பாரதிதாசன். தீக்குச்சிகள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சிக்கனம் யாரு? சுரதா. காடு யாருன்னா வாணிதாசன். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து கரிகாலுடைய முன்னோர் காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர். கரிகாலுடைய முன்னோர் காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. கரிகாலுடைய முன்னோர் பார்த்தீங்கன்னா காற்றினுடைய போக்கை எறிந்து களம் செலுத்தினர் என்ற தகவலை கூறக்கூடியது புறநானூறு தான் சரியான விடை. அடுத்து சீடைக்காக சிலேட்டு பணையம், முறுக்குக்காக மோதிரம் பணையம், காப்பிக்காக கடுக்கன் பணையம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் கேட்கிறாங்க. இது ஒரு நகைச்சுவை களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய மருமக்கள் வழி மானுமியம் என்று சொல்லக்கூடிய நூல் தான். அப்ப அது ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம். இல்லை, கவிமணி தேசிய விநாயகம். திருவி கல்யாண சுந்தரனால எழுதாத நூல் எது கேட்கிறாங்க பாருங்க. திருவிக்கு எழுதிய நூல்கள் முருகனது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், இதெல்லாமே திருவிக்கா எழுதிய நூல்கள் தான். அப்ப திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா
சத்திய வேத கீர்த்தனைகள். அப்ப சத்திய வேத கீர்த்தனை யார் எழுதுறாங்கன்னா மாயூரம் வேதநாயகம் இல்லை, மாயூரம் வேதநாயகம். தமிழுடைய முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் யார்? மாயூரம் வேதநாயகம். இவர் தான் தமிழ் நாவலுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் எழுதின சத்திய வேத கீர்த்தனைகள். வேற என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா சுகுண சுந்தரி, சுகுண சுந்தரி, நீதி நூல், பெண்மதி மாலை, நீதி நூல், பெண்மதி மாலை, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சர்வ சமய சமரச கீர்த்தனைகள், பொம்மை கல்யாணம், பெரிய நாயகி அம்மன், பொம்மை கல்யாணம், பெரிய நாயகி அம்மன், சித்தாந்த சங்கிரகம். என்ன நூல் இருக்காரு? பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் இந்த புதினம் தான் தமிழுடைய முதல் புதினம். அதனால இவர் தமிழ் நாவலுடைய தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இவருடைய படைப்புகள் சத்தியவேத கீர்த்தனைகள், சுகுண சுந்தரி, நீதி நூல், பெண்மதி மாலை, சர்வ சமய சமரச கீர்த்தனை, பொம்மை கல்யாணம், பெரிய நாயகி அம்மன், சித்தாந்த சங்கிரகம், இதெல்லாம் இவருடைய படைப்புகள் தான். ஓகே, அடுத்து குறிஞ்சி திட்டு. குறிஞ்சி திட்டு என் நூலை இயற்றியவர்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். குறிஞ்சி திட்டு, சேரத்தாண்டவம், கண்ணை புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, இதெல்லாம் யாருடைய படைப்பு? புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய படைப்புகள். அடுத்து வீரசோழியம், 5 இலக்கணம் பேசக்கூடிய முதல் இலக்க நூல் வீரசோழியம் என்னும் இலக்க நூலை இயற்றியவர் யாருன்னா புத்தமித்திரர். யாரு? புத்தமித்திரர். காரியாசான் சிறுபஞ்சமூலம், பவனந்தி நன்னூல், வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். நெஞ்சாற்றுப்படை, நெஞ்சாற்றுப்படை என அழைக்கக்கூடிய நூல் எது? முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு. பெருங்குறிஞ்சி குறிச்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாடு வல்லவர் கபிலர். பெருகுவள மதுரை காஞ்சி என்று அழைக்கப்படக்கூடியது மதுரை காஞ்சி. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யார் அப்படின்னா நாயக்கர்கள். தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் நாயக்கர்கள். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யாருன்னா உச்சிமேர் புலவர்கோள் நச்சினார் கிணியர். உச்சிமேர் புலவர்கோள் நச்சினார் கிணியர் தான் நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர். சரியான விடையை தேர்ந்தது. கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. சரியான இது பார்த்தீங்கன்னா வடுவூர். வடுவூர் பறவைகள் சரணாலயம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பட்டப்பெயரான மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி கவிஞர் யாரும் தெரியும்? பாரதிதாசன். புரட்சி கவிஞர் யாரு? பாரதிதாசன். ஊமை கவிஞர் யாரு? சுரதா. இயற்கை கவிஞர்னு யாரை தான் சொல்றாங்கன்னா பாரதிதாசன் தான் சொல்றாங்க. அழகின் சிரிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இயற்கையை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை கவிஞரும் யாரை தான் சொல்றாங்க? பாரதிதாசன் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இயற்கையோடைய வர்ணிப்புல யாருடைய இடம்பெறக்கூடிய கவிஞர் யாரும் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் வராது எழிலோவியத்துல. அடுத்து தேமாவணியில வளர் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா தேமாவணியினுடைய பாட்டோடைய தலைவன் அப்படின்னா வளர். வேற யாரும் சூசை. சூசை மாமுனிவர். ஆப்ஷன் பி தான் விடை. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரன். திருவிக்கா. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதாவது பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் எது அப்படின்னா நீதி கட்சி தான். அதாவது பெரியார் காங்கிரஸ் இருந்து விலகி எந்த கட்சியில போய் ஜாயின் பண்றாரு? நீதி கட்சியில போய் ஜாயின் பண்ணார். தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய நீதி கட்சி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? மனோன்மணியம் ஏ சுந்தரம் பிள்ளையினுடைய ஞானாசிரியர் தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அடுத்து புத்த பிரானுடைய பாதத்துல எத்தனை சக்கர ரேகைகள் உண்டு என சித்திரை சாத்தனார் கூறுகிறார் அப்படின்னா புத்தருடைய அந்த பாதத்துல கால் பாதத்துல மொத்தம் 1000 சக்கர ரேகைகள் உண்டு என்று சித்திரை சாத்தனார் புகழ்கிறார். கலையாத துன்பம் இக்காரியைக்கு காட்டி, கலையாத துன்பம் இக்காரியைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கொல். அது கலையாத துன்பம் இக்காரியைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கொல் என கூறியவர்கள் யாருன்னா கூறியவர் யாரு? மதுரை மக்கள் தான் இப்படி சொல்றாங்க. அடுத்து நெடுந்தேர் ஊர்மதி வளவ. நெடுந்தேர் ஊர்மதி வளவ என்று சொல்லக்கூடிய அகநானூற்று பாடலடியில வளவ என்பது எதை குறிக்கிறது என்பது வளவை என்பது தேர்ப்பாகனை குறிக்கிறது. நெடுந்தேர் ஊர்மதி வளவ. வளவை என்பது தேர்ப்பாகனை குறிக்கக்கூடிய சொல். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவிடு. இக்குறப்பாவையினுடைய கீழ்க்கு எது சரின்னு கேட்கிறாங்க. இந்த தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவிடு இது என்ன அணின்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை அணி.
முதலில் ஒற்றுமையை கூறி பிறகு வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை அணி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுல எது சரி? தீப்புண் நாப்புண் ஆறாதவைன்னு சொல்லிருக்காங்க. தீனா சுட்டப்புண் 6, நாப்புண் ஆறாதவை. அப்ப தீப்புண் ஆறாதுன்னு சொல்றாங்க. அப்ப இது தவறு. அடுத்து நாப்புண் 6 தீப்புண் ஆறாதுன்னு சொல்றாங்க. மாத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து தீப்புண் 6 நாப்புண் ஆறாது. தீப்புண் 6 தீனா சுட்டப்புண் 6 ஆறாதே நாவிலாம் சுட்டவிடு. அப்ப இதுதான் சரி. ஓகேங்களா? தீப்புண்ணும் நாப்புண்ணும் ஆறி விடு சொல்றாங்க. ஆறி விடுமா? அப்ப தீயினால் சுட்டப்புண் 6 உள்ளாரும் நாவினால் சுட்டவடு ஆறாதே. அப்ப என்னது? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்ன அணி? வேற்றுமை அணி. நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யாரு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரகுமான். கவிக்கோ அப்துல் ரகுமான். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். கவிக்கோ அப்துல் ரகுமான். புது கவிதையில் குறியீடு. அடுத்து பீலிவை சாகாடும் அச்சிறுபண்டம் சால மிகுத்து பயன் என்பது என்ன அணி இருக்கு? பிரிது மொழிதல் ஊமையை கூறி பொருளை பெற வைப்பது. ஊமையை கூறி பொருளை பெற வைக்கக்கூடிய அணி பிரிது மொழிதல் அணி. பீலிவை சாகாடும் என்பது சாகாடு என்ற சொல்லுக்கு போறேன்னா சாகாடு என்பது வண்டி. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெண்ணார்சா. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெண்ணார்சா என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா அறிஞர் அண்ணாதுரை தான். சங்கரதாஸ் சுவாமி என்ன சொல்றோம்? தமிழ் நாடக உலகினுடைய இமயமலை, தமிழ் நாடக தலைமையாச்சுன்னு சொல்றோம். பம்மல் சம்பந்த முதலில் என்ன சொல்றோம்? தமிழ் நாடக தந்தைன்னு சொல்றோம். தீகா சண்முகம் அவை தீகா சண்முகம் சொல்றோம். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னார்சா என்று அழைக்கப்படக்கூடியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருது பெற்ற கவிஞர். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாணிதாசன் தான் சரியான விடை. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் யாரு? பாரதிதாசன். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். சரியா சரி. திருக்குறள் முப்பால் என்று அழைக்கப்படுது. சரியா சரி. மலைபடுகிறாம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுது. சரியா சரி. பரிபாடல் 10 பாட்டுல ஒண்ணு. பரிபாடல் எதுக்குள்ள வரும்? 8 தொகை நூல்கள், அகமும் புறமும் கலந்த நூல்கள். பரிபாடல் 10 பாட்டுல வராது. அப்ப அதுதான் என்ன? அது பொருந்தாத இணை. அடுத்து வல்லை என்பது பெண்களால் பாடக்கூடிய ஒரு உலக்கை பாட்டு. பெண்களால் பாடக்கூடிய நெல் குத்தும் போது பாடக்கூடிய ஒரு உலக்கை பாட்டு தான் வல்லைப்பாட்டு அல்லது வல்லை. அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் 2 பொறுத்துக. அறுவை வீதி என்பது என்னது? ஆடைகள் விற்கக்கூடிய கடை வீதி, அது அறுவை வீதி. கூலம்னா தானியம், தானிய கடை வீதி. பொன் அப்படின்னா பொற்கடை வீதி. மல்லர் என்பது மல்லர் வாழக்கூடிய பகுதி. ஆப்ஷன் எதனா அது சரியான விடை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனுபவம் ஷேர் பண்ணுங்க. தமிழா IAS அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.